அனைவருக்கும் வணக்கம். செய்தியில் பார்த்த இன்னைக்கு நீதியரசர் சந்துரு அவர்கள் நம்ம முதல்வர்கிட்ட ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காரு, ஆய்வறிக்கையை. அதில் இந்த மாதிரி பள்ளிகளுக்கு சில அடையாளங்களோடு வந்தால் இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை வரும், அதனால் அதை தவிர்க்கணும்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் படிக்கிற காலத்தில் ப்ரோக்ரஸ் கார்டில் எழுதி வாங்கிட்டு வரணும் அப்பா அம்மா கிட்ட. என்ன எழுதி வாங்கிட்டு வரணும்னா, உங்களின் பையனின் நலனுக்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு அப்பா அம்மா கையெழுத்து போட்டு ப்ரோக்ரஸ் கார்டில் கொடுக்கணும். ஸ்கூலில் ஏதாவது தப்பு பண்ணால், ஒழுங்காக படிக்கலைன்னா அட்டி வெளுன்னு வெளுப்பாங்க. அதை அப்பா அம்மா போய் கேட்க மாட்டாங்க. கண்ணை ரெண்டே விட்டுட்டு பையனை உரிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குறும்பு பண்ணால், ஏதாவது ஒழுங்கீனமாக நடந்துக்கிட்டான். அப்போ பசங்களுக்கு பயம் இருந்தது, வாத்தியாரை கண்டா ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இப்போ அது சுத்தமாக கிடையாது. ஏன்னு கேட்டால், ஏதாவது வாத்தியார் பசங்களை கண்டித்தா அல்லது அடித்தாலும் உடனே போய் வீட்டில் சொல்லி ஒரு குரூப்பாக ஒரு கூட்டிகிட்டு அங்கே பள்ளியை ரவுண்டப் பண்ணி வாத்தியாருக்கு அடி. அதனால் வாத்தியார் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு சம்பளம் வருது, நம்ம வேலையை பார்ப்போம், படித்தா படிக்கிறேன், படிக்காட்டி போகிறேன், நம்மளுக்கு என்ன போகுது, அந்த மனநிலை தான் வரும். பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களை பார்த்து மற்ற ஆசிரியர்கள் அந்த மாதிரி தான் என்ன மனநிலை வரும். முதல்ல ஆசிரியர்களுக்கு அந்த கட்டப்பட்டுள்ள கைகளுக்கு விடுதலை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பசங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி அங்கொன்று இங்கொன்றுமா பள்ளிகளில் நடக்கிற பிரச்சனையை அது ஜாதி பிரச்சனையை மாற்றி வேறு மாதிரி கொண்டு போய் அதுக்குள்ளே நான் வர விரும்பலை. எந்த பையன் பிரச்சனை பண்ணாலும் அவனுக்கான தண்டனைகள் கடுமையாக இருந்ததுன்னா அடுத்து அந்த பையனுக்கு கிடைச்ச தண்டனை பார்த்து மற்ற பசங்க திருந்துவாங்க. இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு தேவையில்லாத அந்த அறிக்கை கொடுத்துருக்கிறது வேஸ்ட்டு. நன்றி, வணக்கம்.